ஒருத்தங்க கிட்ட பொலைட்டாக ஒரு பெர்மிஷன் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம மே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ மே அப்படின்ற வேர்டை ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்க, மே ஐ கோ நவ், நான் இப்போ போகலாமா, மே ஐ கோ நவ். ஸோ இதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ் யூ மே கோ நவ், எஸ் நீங்கள் தாராளமாக போகலாம், எஸ் யூ மே கோ நவ். இதுவே மே ஐ borrow your pen please, இந்த பெண்ணை நான் கொஞ்சம் borrow பண்ணிக்கலாமா, கடனாக வாங்கிக்கலாமா அப்படின்றப்போ மே ஐ borrow your pen please. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா எஸ் யூ மே, எஸ் யூ மேன்னு சொல்லலாம், இல்லை சிம்பிளாக எஸ் ஷோர்ன்னு சொல்லலாம். ஸோ மே வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், அதுவும் வாட்ஸ்அப் மூலமாக. இங்கிலீஷ் பார்ட்னர் வாட்ஸ்அப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி தினமும் புது புது விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க இங்கிலீஷ் பார்ட்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.